கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் அங்குள்ள மக்களை நேர்ல சந்திக்கல, கூடுதல் நெரிசல் ஏற்படலாம் அப்படின்னு அவர் வீடியோ வெளியிட்டு சமூக வலைத்தளங்கள்ல அதற்கு பதிலுமே கொடுத்திருந்தார். ஆனால் அக்டோபர் 6 அன்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் வீடியோ கால்ல பேசியிருக்காராம். தனுஷ்குமாருடைய உறவினர்களை சந்தித்து நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது, எந்த வகையிலுமே ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு ஆறுதலுமே சொல்லியிருக்கார். உயிரிழந்த தனுஷ்குமாருடைய தங்கைக்கு அண்ணன் ஸ்தானத்துல இருப்பேன் அப்படின்னு உறுதியுமே கொடுத்திருக்காரா. சுமார் 15லிருந்து 20 நிமிடங்கள் பேசி குடும்பத்தினருடைய வேதனையை புரிந்து கொண்டதாக தெரிவிச்சிருக்கார். வீடியோ கால்ல பேசும் பொழுது புகைப்படம் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோளுமே விடுத்திருக்காராம். இது தனிப்பட்ட ஆறுதலாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவருடைய நோக்கம் இருந்திருக்கா. இந்த செயல் விஜய் அவர்களுடைய மனிதாபிமானத்தை காட்டுது. ஆனால் நேர்ல வராதது தற்போது விமர்சனமுமே ஆகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் தாவேகாவிற்கு பின்னடைவுதான். விஜய் பிரச்சாரங்கள் 2 வாரங்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. போலீஸ் தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. விஜய் சார் இது பழிவாங்கும் நோக்கத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதை பண்றார் அப்படின்னு குற்றம் சாட்டியும் இருந்தார். அரசு வீடியோக்கள் வெளியிட்டு தாவேகா தவறுகள் காட்டியது உயர்நீதிமன்றம் கண்டனம். சிபிஐ விசாரணை கோரல் உள்ளது. பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்தாங்க. ஆனால் விஜய் சாருடைய ரசிகர்கள் அவரை தற்போது வரைக்குமே ஆதரித்து கொண்டும் அவரை பின்தொடர்ந்துட்டுமே இருக்காங்க. கரூர் சம்பவம் அரசியல் கூட்டங்களுடைய ஆபத்தை எச்சரிக்குது அப்படின்னுமே சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்திற்கு பிறகு கவர்மெண்ட் ஒவ்வொரு கட்சியின் கூட்டத்தின் போதுமே புதிய விதிமுறைகளையுமே அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் இன்னும் 2 நாட்கள்ல பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார். மோடியுடனேயே கரூர் செல்ல உள்ளதாக ஒரு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.